இது உங்கள் மேடையில் இன்னைக்கு நாங்கள்லாம் பேசுறதுக்காக எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து எந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானது. பள்ளி வாழ்க்கை அதுதான் ரொம்ப மகிழ்ச்சின்னு சில பேர் பேசுகிறாங்க. கல்லூரி வாழ்க்கை தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இன்னும் சில பேரெல்லாம் காதல் வாழ்க்கை தான் மகிழ்ச்சி, அதை ஆளை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையா, பெற்றோர் வாழ்க்கையா, முதியோர் வாழ்க்கையா, பொது வாழ்க்கையா, கடைசியில் இன்னொன்று என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் அந்த டாப்பிக்கில் இது என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி ஏன் அப்படி வெக்ஸ் ஆகி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. வாழ்க்கையில் எது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையே வந்து விசித்திரமாக இருக்கும். நான் சில கேரக்டர்கள் வந்து கிரியேட் பண்ணேன். என்னென்னா, அந்த வில்லேஜில் வந்து அவ்வளோ அழகாக துணி மாற்றிட்டு ரொம்ப ஒரு யங்கு லேடி, அவள் போகிறத பார்த்துட்டு இந்த பஞ்சாயத்துக்காக உட்காண்ட்ருப்பாங்கல்ல பெரிய மனுஷங்க, அது வயசான ஆளுகளாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு ஏக்கம். அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, என்னடா இந்த பொண்ணோட துபாயில் வேலை பார்க்குறாராமே வீட்டுக்காரரு, எப்படியா துபாயில் போய் அந்த ஆளுநாள் இருக்க முடியுது, இப்படி ஒரு பொண்டாட்டியை வந்து விட்டு போட்டு எப்படி துபாயில் போய் வேலை பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நான்லாம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு கூட எவ்வளோ தூரமாக இருந்தால் கூட வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு நாள் திடீர்னு வந்து அந்த ஊருக்கு வெளியூருக்கார ஒருத்தன் வந்தவன் வந்து திடீர்னு இந்த அம்மாவை பார்த்தோன்னே ஷாக் ஆகி அப்படி நின்னா, அந்த அம்மா போக போக அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ இந்த பெருசுகள்லாம் இருந்ததே, யோ என்ன இப்படி சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னாங்க. அப்போது இல்லை, இது எங்கள் ஊர் பொம்பளை தான் அப்படின்னு. உங்கள் ஊர் பொம்பளை? ஆமாம். அந்த பொம்பளைக்கு புருஷன் இல்லை, இன்னும் இப்படி கலர் கலராக புடவை கட்டி இப்படி தலைநறையாக பூ வச்சு இப்படி போயிட்டுருக்குது, புருஷன் இல்லைன்னா உடனே இவனுக்கு பஞ்சாயத்துக்கு ஒரு மேட்ரு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பென்ஷனுக்கெல்லாம் உடனே கூப்பிட்டு ஒரு பஞ்சாயத்து கூட்டிடுவோம். ஏன்னா பொண்ணு புருஷன் இல்லைங்கும் போது ஒரு வெள்ளை சீலை கட்டாமல் இப்படி ஒரு கலர் சீலை கட்டிக்கிட்டு இப்படி போயிட்டுருக்கு. யார்கிட்ட கேட்டாலும் துபாயில் இருக்கார், என் வீட்டுக்காரர் துபாயில் இருக்காருன்னு அப்பப்போ ஃபோன்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்குன்னு. அப்பா அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னம்மா இது உன்னை பற்றி ஜனங்கள்லாம் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு. அப்பா சொன்னால், விதவை ஆகிறது எந்த வயசில் விதவை ஆகிறதுன்னு ஒன்று இருக்குங்க. என்னோடய வயசுக்கு நான் விதவையானது, அது வெள்ளை புடவை கட்டிட்டு போனேன்னா என் வயசுக்கு அப்பா மாதிரி நேற்று வரைக்கும் பழகிட்டு இருந்த ஆளுக்கு கூட லேசாக ஒரு சின்ன சபலம் வரும். அப்படிங்கும்போது சாதாரண ஆளுகளுக்கு எப்படி இருந்தாலும் அது வரும் இல்லையா. அதனால் என்னால் மற்றவங்களுக்கு எதுக்கு அந்த கஷ்டம். அதனால் புருஷன் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொன்னால் துபாயில் கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருமே கொஞ்சம் தள்ளியே நிற்பாங்க. ஸோ என்னால் மற்றவர்களுக்கு ஒரு சபலம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு புடவை கட்டிட்டு இப்படி வந்தேன் அப்படின்னு சொன்னேன். திடீர்னு பார்க்கும்போது அவங்கள தப்பாக தெரியும். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே வந்து எவ்வளோ நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது, நம்மளால் மற்றவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சபலம் தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒரு விசித்திரமான இது. இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் திருச்சியில் பல இடங்களில் போய் பல பேர்த்துக்கிட்ட வந்து அவங்களுடைய அபிப்பிராயங்கள் என்னன்னு சொல்லி பேட்டி எடுத்திருக்காங்க. அவங்கெல்லாம் சொன்னது கூட வரப்போகுது. எந்த லைஃப் சந்தோஷமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த லைஃப்மே சந்தோஷம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். 42 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தலைநகரம் டெல்லியில் நடந்த ஒரு விஷயம் சார். அருணா சன்பாக்னு ஒரு பொண்ணு நர்ஸாக வேலை பார்த்தாங்க. அவங்க வேலை பார்த்த அதே ஆஸ்பத்திரியில் சோஹன்லான்னு ஒரு வார்டு பாய் வேலை பார்த்தான். அவன் அங்கே இருந்த மருந்து ஜாமான் எடுத்து திருடி வித்துட்டான். அதை இந்த பொண்ணு வந்து அவங்க டீன் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு தன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அந்த பொண்ணை வந்து அவன் பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டான். சரி அதோடையாவது விட்டானா அப்படின்றான். இல்லை, அங்கே இருந்து இரும்பு சங்கிலி எடுத்து அந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு அந்த பொண்ணை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான். சரி அப்படியே யாரோ வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டு போயிட்டான்.
ஆனா அந்த பெண் அதனால கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 42 வருஷம் மரண படுக்கையா வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் அந்த பொண்ணு கழிச்சிருக்காங்க. இந்த சமுதாயமோ இல்ல அவங்க குடும்பமோ அந்த பொண்ணை பத்தி யாருமே யோசிச்சு பார்க்கல சார். பெண்கள் வந்து நாங்கெல்லாம் இப்பதான் வெளியே வந்து வாழ்க்கையில பல விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த சமுதாயத்துல நடக்கும்போது பார்க்கவே எங்களுக்கு பயமா இருக்கு. அதனாலதான் சார் சொல்றேன், என்னடா லைஃப் இது, இந்த லைஃபே வேணாம் அப்படின்னு தான் சார். என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறது எதுனா, நான் பெற்றோரா ஒரு தாயா இருக்கிறது தான். அதான் வாழ்க்கையை வந்து ரசிக்கணுங்க. அது வந்து எப்போ வந்து ரசிப்போம் அப்படின்னா பெற்றோரா இருக்கும்போது தான். அதனால பெற்றோர் வாழ்க்கை தான் மகிழ்ச்சியானது. ஆனால் மேலே உச்சி நிலையை அலையிறது வந்து பெற்றோர் வாழ்க்கை தாங்க. அந்த பெற்றோர் வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதை வந்து ரசித்து அந்த துன்பத்தெல்லாம் நீக்கிட்டு அந்த ரசனையோட அந்த சந்தோஷத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த பெற்றோர் வாழ்க்கையில் இருக்க மகிழ்ச்சி எந்த வாழ்க்கையிலும் இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பிட்டுட்டு மீதி வச்சுட்டு ஓடி போயிடுவேன். அதை எடுத்து எங்கள் அம்மா சாப்பிடுவாங்க. நான் கேட்பேன், என்னம்மா இது, என் எச்சி சாப்பாடை போய் சாப்பிட்றீங்க, வேற எடுத்து போட்டு சாப்பிட்லாம்ல அப்படின்னு. உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த எச்சில் சாப்பாட்டில் இருக்க ருசி உனக்கு இப்போ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் 2 குழந்தைங்களுக்கு தாய். அந்த எச்சில் சாப்பாட்டோட ருசி என்னன்னு இன்னைக்கு நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேங்க. தலையில காய்கறி கூடைய சுமந்து ரோடா வித்துட்டு அதுல வர காசையும் மூட்டை தூக்கி சுமந்து அதுல வர காசுல ஒரு அப்பாவும் தான் பையனுக்கும் பொண்ணுக்கும் வாட்சும் பாசியும் வாங்கி கொடுத்து, ச்சே என்ன அழகா இருக்கான் பாரு என் பையன், ராஜா மாதிரி, எவ்வளவு அழகா இருக்கா பாரு என் பொண்ணு, ராசாத்தி மாதிரின்னு வர்ணிக்கிறாங்களே, இதுல கிடைக்கிற சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுலங்க கிடைக்க போகுது? தங்கம் மாதிரி இருக்காங்க, செல்லம் மாதிரி இருக்காங்கன்னு வர்ணிக்கிறாங்களாம். பெத்தவங்க பெத்த பிள்ளைய வர்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. யாரோ பெத்த பிள்ளைய நாங்க வர்ணிக்கிறோம் பாருங்க, அதுதாங்க பெரிய விஷயம். ஒரு பொண்ணை வர்ணிச்சா பரவாயில்ல, ஒரே நேரத்துல 9 பொண்ணை வர்ணிக்கிறியே, அதானே எங்களுக்கு பிரச்சனை. அது டேலண்ட். அதுக்கு ஒரு ராசி வேணும், அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். இந்த பெற்றோர் வாழ்க்கை மட்டும் அந்த கடவுளா பார்த்து கொடுக்கறது. அது என்னோட அனுபவத்துல நான் உணர்ந்தேன். எப்படின்னா, கல்யாணம் ஆகி 6 மாசத்துல மாசமானேன். அப்ப எங்க அம்மா கிட்ட போய் நான் சந்தோஷமா சொன்னேன், அம்மா இந்த மாதிரி எனக்கு நாள் தள்ளி போயிருக்குமா, நான் பேபி கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கடவுளே கண்ணை திறந்துட்ட, என் வம்சத்தை விருத்தி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நான் நேர்த்தி கடன்லாம் வச்சிருக்கேம்மா கோயிலுக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்கிறது இயற்கை, இதுக்கு ஏமா கடவுளுக்கு நேர்த்தி கடன் வச்சிருக்கேன் அப்படி இப்படிலாம் சொன்னீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனா நான் கேட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு அதுக்கப்புறம் உணர்ந்தேன். எப்படின்னா, அந்த 2 மாசத்துல என்னோட கரு கலைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வரைக்கும் இன்னொரு குழந்தை பிறந்துடாதான்னு சொல்லி நான் வேண்டாத சாமி இல்ல, ஏறாத கோயில் இல்ல, இருக்காத விரதம் இல்ல. இந்த பெற்றோர் வாழ்க்கை மட்டும் அந்த கடவுள் நினைச்சா மட்டும்தாங்க நமக்கு கிடைக்கும். எத்தனையோ தம்பதியினர் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன தெரியுமா நினைச்சுக்குவாங்க, உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தைன்னு தங்களை தாங்களே ஒரு பெற்றோர்ன்ற ஸ்தானத்துக்கு உயர்த்தி தாங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர் வாழ்க்கை தாங்க சந்தோஷம். நான் பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தம்பி பிறந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். சரி, இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணேன். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, எம்சிஏ போடலான்னு சொல்லிட்டு எம்சிஏ சேர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க, இந்த வயசில் போய் ரெகுலர் காலேஜ் எம்சிஏ போய்கிட்டே என்னது இது ஆகிற கதையா அப்படின்னாங்க. சரின்னு போய் எம்சிஏவும் இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எம்ஃபில் பண்ணலாம், பிஹெச்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, வேண்டாம்ப்பா நீ பேசாமல் ஜாப் பாரு, இது தேவையில்லாத வேலை, போகிற போக்க பார்த்தா நீயும் உன் பையனும் ஒன்றா தான் காலேஜ் போக போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் மூட் அப்செட் ஆகி அப்படி என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு உட்காந்துருந்தேன். அங்கிட்ட என் பையன் ஓடி வந்தான். என்னம்மா ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டான். இல்லடா தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி கிண்டல் பண்ணுறாங்க, போகிற போக்க பார்த்தா நீயும் நானும் ஒன்றா தான் காலேஜ் போவோன்னு சொல்கிறாங்கடா அப்படின்னேன். அதுக்கு என் பையன் சொன்னான், அம்மா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படி சொன்னால் ஆமான்னு சொல்லுங்கம்மா, நான் பிஹெச்டி முடிச்சு ப்ரொஃபஸராக அந்த காலேஜுக்கு போவேன், என் பையன் என் ஸ்டூடெண்ட்டாக அந்த காலேஜுக்கு வருவான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே போவோன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னா. உண்மையா சொல்றேன், 100 புஸ்தகத்தை படிச்சிருந்தா கூட கிடைச்சிருக்காத மன தெளிவு, 2 மணி நேரம் உட்காந்து யோகா பண்ணியிருந்தா கூட கிடைக்காத நிம்மதி என் பையன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில எனக்கு கிடைச்சதுங்க. இப்படிப்பட்ட பெற்றோர் வாழ்க்கை தான் நான் மகிழ்ச்சின்னு நான் சொல்லுவேன். ஐயா, பெற்றோர் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சி, நான் இல்லைன்னு சொல்லலை.
பிள்ளைகளை வளர்க்குறீங்க, ஆளாக்குறீங்க, ராப்பகலாக கஷ்டப்படுறீங்க, மறுக்கவே இல்லை. அது உயர்ந்த ஒரு பண்பு, பெற்றவங்களுக்கு தவிர மற்றவங்களுக்கு இருக்கவே இருக்காது, நான் மதிக்கிறேன். ஆனால் ஈ எறும்பு கடிக்காமல் பார்த்து பார்த்து வளர்க்குறீங்களே பிள்ளைகளை, அது உங்களை நல்லா வச்சிருக்கா? பின்னாடி பட்டினி கிடந்து பள்ளியில் சேர்த்தேன், கல் சுமந்து கல்லூரியிலே சேர்த்தேன், வெயிலிலே வெந்து வேலையிலே சேர்த்தேன், இப்படி உன்னை உயர்த்தி உயர்த்தி பல இடங்களில் சேர்த்து என்னை, என் பிள்ளையே, இன்றைக்கு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் என்னை சேர்த்து வச்சிட்டியே, இது நியாயமான புலம்பெறாலே? இது இல்லையே இன்னைக்கு. இது நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க. அன்னைக்கு எனக்கு ஒரு வேற நாட்டு பழமொழி ஒன்று, அதை படிச்சோன்னே எனக்கு ஷாக்காக இருந்தது. என்னென்னா, அவன் பழமொழி எப்பவுமே அனுபவ மொழியாக தான் இருக்கும். அதில் மட்டும்தான் ஒரு அப்பா 5 குழந்தைகளை பெற்றுட்டு 5 குழந்தைகளுக்கும் சாப்பாடு போடுவார். ஆனால் அந்த 5 குழந்தையில் 1வது நாளைக்கு அவருக்கு சாப்பாடு போடுவான் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதினான். ஸோ எல்லா ஊர்கள்லையுமே இது நடக்கிறது உண்டு. இருக்கலையா? ஆனால் இந்த ஊரில் வந்துருச்சேங்கிறதா என்னுடைய வேதனை. முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் கொடுத்து அகிரிணை உயிரினத்தை கூட உயர்தினையாக வாழ்த்தி பாடி அதனுடைய துன்பத்தை போக்கிய நாட்டில் இன்னைக்கு தாயை நேசி, தந்தையை நேசி, அன்னையர் தினம், பெற்றோர் தினம் என்று கொண்டாடு என்று வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் நினைத்து பார்க்கின்ற கேவலமான சூழல் இந்த மண்ணுக்கு வந்து விட்டது. 1000 தெய்வங்கள் உண்டு அலமாரியில், முன்னறி தெய்வமோ முதியோர் இல்லத்தில். என்ன படிச்சிட்ட நீ? பிள்ளைகளாக நீங்கள் வளர்ந்து பெரியவர்களாக வருகின்ற போது குழந்தைகளாக இருக்கின்றவர்களை தயவு செய்து முதியோர் இல்லத்தில் தள்ளிவிடாதீர்கள். கோடிக்கணக்கிலே சம்பாதித்தாலும் கூட ஒரு பைசாவை கூட உங்களால் அவர்களை முதியோர் இல்லத்திலே தள்ளிவிட்டு நிம்மதியாக அனுபவிக்க முடியாது. எங்கேயோ இருக்க ஒரு பையனுக்கும் எங்கேயோ இருக்க ஒரு பொண்ணுக்கும் நாள் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, அந்தஸ்து பார்த்து, அழகு பார்த்து, ஏன் கலர் பார்த்து பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட இது எதுவுமே பார்க்காத உண்மையான பாசத்தை மட்டும் பார்த்து திருமணம் பண்றாங்க பாருங்க, எங்க காதல் திருமணம். அதுதான் சார் எங்களுக்கு சந்தோஷம். சார், நான் வீட்டில இருந்து கிளம்பி ஆஃபீஸ் போறேன் சார். போறப்ப தினைக்கும் கவர்மெண்ட் பஸ்ல தான் போவேன். என் லவ்வர் டெய்லி என்னை ட்ராப் பண்ணுறதுக்காக பஸ்ஸில் ஏறி வருவார். நான் தேடி தேடி பார்ப்பேன், கிடைக்கவே மாட்டார். கடைசியாக ஒரே ஒரு இடத்துல நின்னா மாதிரி அவர் மூச்சு தெரியும் பாருங்க. நான் அப்படியே டப்புன்னு பார்க்க மாட்டேன், ஓரக்கண்ணால் ஒரு பார்வை பார்ப்பேன் பாருங்க. என் அழகு அவன் ரசிச்சிட்டு இருப்பான் சார். இதுதான் சார் காதல். அதனால தான் சொல்கிறேன், இந்த காதல் வாழ்க்கை தான் எனக்கு சந்தோஷம்னு. நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டுற அம்மாவை விட நிலாவே நீதான்னு சொல்லி சோறு விட்டுறான் பாருங்க சார் என் லவ்வர். அதான் சார் எங்களுக்கு சந்தோஷம். காதலிக்கும் போது எல்லா பையலுக்கும் தன்னுடைய காதலி நிலாவாவும் பௌர்ணமியாவும் தான் தெரிவாளோ. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு அவன் வாழ்க்கை அமாவாசையாகும் நான் உணர்றேன் சார். உண்மையாலுமே எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அண்ணாவும் ஒரு அக்காவும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அவங்களுக்கு முடிவும் பண்ணிட்டாங்க. திடீர்னு அந்த அக்கா தோசை சுட்டுட்டு இருந்தப்ப கேஸ் அடுப்பு வெடிச்சு அந்த அக்கா மூஞ்சி உடம்பு எல்லாம் எரிஞ்சிடுச்சு. அப்போ அந்த அண்ணா போயிட்டு பக்கத்தில் நின்னாரு. அந்த அக்கா சொன்னாங்க, இப்போ என்கிட்ட அழகுங்கிற ஒன்று என்கிட்ட சுத்தமாக இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு வேற யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. அதுக்கு அந்த அண்ணா என்ன தெரியுமா சொன்னாங்க, உன்னை விட 1000 பேர் அழகா இருக்கலாம், ஆனா உன்ன மாதிரி அன்பா நீ மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லி அடுத்த மாசமே இந்த அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க சார். அழகான 2 குழந்தைங்க பெற்றுட்டு இன்னைக்கும் சந்தோஷமா தான் சார் இருக்காங்க. அதனால தான் சொல்றேன், காதல் வாழ்க்கை தான் எங்களுக்கு மகிழ்ச்சின்னு. ஒரு ஒரு கதை ஒன்று எழுதியிருந்தேன். ஒரு லவர்ஸ் வீட்டில் 2 பக்கம் எதிர்ப்பு பேரண்ட்ஸு. அதனால் அவங்க 2 பேரும் போய் ஒரு மறைவான இடத்துல போய் விஷம் குடிச்சிட்டு 2 பேரும் செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷம் குடிக்கிறதுக்காக ரெடி ஆனாங்க. அவன் பிரித்து, உனக்கு நான் ஊட்டுறேன், எனக்கு நீ ஊட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தெல்லாம் பிரித்ததுக்கப்புறம் அந்த பையன் வந்து கேட்குறான், எப்படி நம்மளை வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, பேரண்ட்ஸ் எதிர்ப்பு, நம்மளை பிடிச்சாலும் ஏதாவது ஒன்று பண்ணி போடுவாங்க, இப்படி நம்ம சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிற அளவுக்கு இன்றைக்கி சாகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே, நம்ம ஏன் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்குறான். நான் அந்த பொண்ணு ஜாக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு லெட்டர் எடுத்து இதை படி அப்படின்னு சொல்லி கொடுத்தா.
அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவுக்கு எழுதியிருக்கா, அப்பா இது ஏதோ ஒரு வயசு வேகத்துக்காக நாங்கள் காதல் வயப்பட்டு அந்த உடல் பசிக்காக நாங்கள் வந்து ஏதோ இப்படி ஓடி வந்துட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாங்கள் உன் பொண்ணாக தான் சாகிறேன் நான் இன்னும் கூட. அதனால் நாங்கள் வந்து எந்த விதமான தப்பும் இல்லை. அதனால் எங்களை நீ டெஸ்ட் பண்ணால் கூட நான் உன் பெண்ணாகத்தான் நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுனா. இப்போ அருவாளோடு வந்து அவங்க அப்பா அம்மா வெட்டணும்னு வந்தவங்க இதை கேட்டோன்னையுமே அவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ உங்களுக்கு கூட எந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது எதாவது அபிப்பிராயப்பட்டீங்கன்னா தாராளமாக எந்திரிச்சு நின்று சொல்லலாம். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் பொண்ணாக பிறந்தது என்னோட பாக்கியம். நாங்கள் 6 பொண்ணு, 5 பேர் பிறந்தாலே ஆண்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் 6 பொண்ணு பிறந்த இடத்துல எங்கள் சொந்தக்காரவங்களாம் என்ன பண்ண போகிறான் இவன் அப்படின்னாங்க. எல்லாருக்கும் நீ படிக்க வச்சின்னா நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கஷ்டம், படிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே மாப்பிள்ளை பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பா எல்லாரும் எதிர்ப்பை மீறி 6 பொண்ணையும் படிக்க வச்சுருக்காங்க சார். நாங்கள் 6 பேர் இன்றைக்கி ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறோன்னு சொன்னால் எங்கள் அப்பாவோட வளர்ப்பு தான். அந்த வயசுலேயே எது நினச்சாலும் நம்ம நல்லது தான் நினைக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி நாங்கள் சாதனை படைச்சி எல்லாரும் நல்லா இருக்கிறோன்னா அப்பா அம்மா மட்டும்தான். அது மட்டும்தான் மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சார், என்னை பொறுத்தளவில் பள்ளி பருவங்கிறதான் எனக்கு பிடிச்ச இது. எனக்கு வந்து மிக நெருங்கிய நண்பர் கோயம்புத்தூரில் மணின்னு சொல்லிட்டு, அவன் கோல்ட் ஸ்மித்து, பொள்ளாச்சியில் அலின்னு சொல்லிட்டு, டேய் துளுக்கா அப்படின்னா என்றா கவுண்டா அப்படிம்பா என்னைய. ஸோ அந்த நட்பு வந்துங்க இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ இடைஞ்சல்கள், அதாவது வாழ்க்கையில் அவங்க நீங்கள்லாம் பேசின மாதிரி வாழ்க்கையில் நண்பர்கள் காதலிச்சது, கல்யாணம் முடிச்சது, கஷ்டப்பட்டது, இப்படி எல்லாம் வந்து பேசுகிறக்காகவே மாதத்தில் ஒரு நாள் லீவ் போட்டு வருவாங்க. அந்த ஒரு நாள் வந்து யாருக்குமே அப்பாயின்மெண்ட்டே கிடையாது சார். இந்த பள்ளி பருவத்தில் இருக்கிற எங்கள் நண்பர்கள் மட்டும்தான். அப்படி பேசுகிறது பார்த்தீங்கன்னா, எனக்கு வீட்டில் பிரச்சனை, அம்மா கஷ்டப்படுறாங்க, அப்பா சிரமப்படுறாங்க, உடம்பு சரியில்லை, டேய் வீட்டில் கோச்சிட்டு போயிட்டாடா, ஏன்டா சத்தம் போடுற அப்படின்னு ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆதரவாக இருக்கிற அந்த பள்ளி பருவம் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச பருவம். 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா போய் சொன்னேன், பெத்தவளே உம்பெருமை ஒத்த வரி சொல்லலையே, காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு உன் கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ ஏழாததாய் பத்தி எழுது என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் பத்த பொன்னே என் குலமகளே, என்ன புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே, வைரமுத்து பரப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல, வயிற்றில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிருச்சு. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப, கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் வந்தானோ, இந்த விவரங்க ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சாலே அழுக வரும். வைகையில ஊர் முழுக வல்லோரும் சேர்ந்தழுக கைபுடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற புள்ள இருக்கு, ஆனா உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா. எங்க குடும்பம் ஒரு விவசாய குடும்பம். எங்க வீட்டுல 2 பொண்ணு, நான் சின்ன பொண்ணு. நான் 2வது படிச்சேன், எங்க அக்கா 4வது படிச்சா. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. கும்பகோணம் அழைச்சிட்டு போனோம், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தஞ்சாவூர் அழைச்சிட்டு போனோம், அங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது, அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இறுதியாக சிதம்பரம் அழைச்சிட்டு போனோம். அழைச்சிட்டு போனப்ப அந்த டாக்டர்கிட்ட எங்கள் அம்மா என் புருஷனுக்கு என்ன ஆச்சு அதையாச்சும் சொல்லுங்களேன்னு கேட்டாங்க. உடனே அந்த டாக்டர் சொன்னார், உன் புருஷன் மூளையிலேருந்து ரத்தம் பசி ஆரம்பிச்சு உன் புருஷனை எங்களால் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அம்மா டாக்டர் காலில் விழுந்து, நான் 2 பொம்பளை பிள்ளைங்களை கையில் வச்சிருக்கேன், சின்ன குழந்தைங்க, எப்படியாவது காப்பாற்றிடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், உன் புருஷன் நான் வைத்தியம் பார்த்தாலும் ஒன்று பைத்தியம் போயிடுவான், இல்லை நான் செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. உடனே எங்கள் அம்மா இருக்கிற சொத்தை வித்து சொந்தங்கள்கிட்ட கடன் வாங்கி கொண்டு போய் என் புருஷனை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொன்னாங்கன்னே. 2 பொம்பளை பிள்ளைங்களை கரையேற்றணும்னு. அப்போ உடனே அமெரிக்காலேருந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து எங்கள் அப்பாவையும் காப்பாற்றினாங்க. காப்பாற்றிட்டு அந்த டாக்டர் ஐசியூ விட்டு வெளில வரும்போது எங்கள் அம்மாவை பார்த்து சொன்னாங்க, உன் புருஷனை நாங்கள் காப்பாற்றிட்டோம், ஆனால் உன் புருஷன் நார்மலான மனுஷன் கிடையாது, அவனுக்கு 2 வயசு குழந்தைக்கு என்ன மூளை இருக்குமோ
அந்த மூளை தான் உன் புருஷன்ட்ட இருக்கு, குங்குமமும் பொட்டும் இருக்கே தவிர அவனை நீ தான் பத்திரமா வச்சுக்கணும், அவன் ஒரு நடமாடும் பொம்மைன்னு சொன்னாரு. உடனே எங்க அம்மா துவண்டு போயினாங்க. ஆனாலும் அவங்க அப்பயும் ஒரு துணிவு இருந்துச்சு. டைலரிங் வேலைக்கு போனாங்க. டைலரிங் போய் எங்களை நல்லா படிக்க வச்சாங்க. படிக்க வச்சது மட்டும் இல்லை, எங்க அம்மா அப்பாவுக்கும் அப்பப்போ ஊக்கத்தை கொடுத்தாங்க. உங்களால முடியுங்க, நம்ம 2 பொம்பளை பிள்ளைங்களை கரை ஏற்றணும்னு சொன்னாங்க. அப்ப எங்க அப்பாவும் சின்ன சின்ன வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. கூலி வேலைக்கு போய் எங்க 2 பேரையும் படிக்க வச்சாங்க. இப்போ நான் விஷுவல் கம்யூனிகேஷன் 2nd இயர் படிக்கிறேன். எங்க அக்கா பிஜி 1st இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான். இப்படி படிக்கிறப்ப அவரால் ஒரு வேளையில உருப்படியா இருக்க முடியாது. அவருக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, டெய்லி டேப்லெட் போடுறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வேலைக்கு என் அப்பா போவாரு. அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைக்கு போனாலும் ஓயாம வேலைக்கு போறாரு பாத்தீங்களா எங்க அப்பா. அப்படி ஓயாம வேலைக்கு போனாலும் நான் கஷ்டப்பட்டு வளர்த்த என் புள்ள மேடை ஏறி பேசுது பாருங்கன்னு பக்கத்துல சொல்றாரு பாத்தீங்களா 4 பேர்கிட்ட. ஊருக்காரங்க அதை பார்த்து சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துறியா காலத்துலன்னு. இருந்தாலும் என் 2 பிள்ளைங்க படிக்கணும்னு சொன்னாரு பாத்தீங்களா. அவர் புள்ள பேசுது பாருங்கன்னு எங்க அப்பாட்ட 4 பேர் ஊர்ல சொல்றப்ப எங்க அப்பா கண்ணில் ஒரு ஆனந்த கண்ணீர் வரும் பாத்தீங்களா. அதுதான் சார் பெற்றோர் வாழ்க்கையில இருக்கிற மகிழ்ச்சி. முதல்ல பொண்ணு பார்க்க போறான் பாத்தீங்களா, அங்க தொடங்குதுங்க. சுத்தி முத்தி 1000 பேர் இருந்தாலும் ஒளிஞ்சு நின்று பாக்குற அந்த பொண்ணை பாக்குறப்போ 2 கண்ணும் பேசிக்கும் பாத்தீங்களா, அங்க இருக்குதுங்க சந்தோஷம். அது திருமண வாழ்க்கையில மட்டும் தாங்க கிடைக்கும். கல்யாண வாழ்க்கையில மறுவீடுங்கிற ஒரு சம்பிரதாயம் உண்டு. அந்த மறுவீட்டு பொண்ணுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா, பொண்ணு வீட்டுல இருந்து அதிரசமும் முறுக்கும் கொடுப்பாங்க. ஏன் தெரியுங்களா? பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போறப்போ மாமியார் முறுக்கு மாதிரி கடுகடுன்னு இருப்பாங்க. ஆனா உன்னுடைய குணத்தால அதிரசமா இனிக்கணும்னு சொல்லி சின்ன சின்ன சம்பிரதாயங்களுக்கு கூட அர்த்தம் சொல்லி கொடுக்கிறது எங்கெங்க நடக்கும்? இந்த கல்யாண வாழ்க்கையில தான் நடக்குங்க. எங்கேயோ பிறந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் பெத்தவங்க பார்த்து சேர்த்து வைக்கிற இந்த கல்யாணத்திலே இவ்வளோ சந்தோஷம்னா, ஜாதி மதம் பார்க்காம மனசு மட்டுமே இணைஞ்சு காதலிச்சு அதுல சாதிச்சு திருமணம் பண்றது எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? காதல்னாலே பிரச்சனை வர்றது சகஜம். ஆனா ஏன் காதல பிரச்சனை வராம இருந்தாதான் அது ஆச்சரியம். ஏன்னு கேக்கீங்களா? அவரு ஹிந்து, நான் கிறிஸ்டியன். பிரச்சனை வராமலா இருந்திருக்கும்? வந்ததுங்க. நாங்க பிரிஞ்சிட்டோம். 1 இல்ல 2 இல்ல 10 வருஷம் பிரிஞ்சிருந்தோங்க. ஆனா கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு வீட்லயே அரேஞ்ச் பண்ணி மேரேஜ்க்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்க எல்லாம் பேசுறாங்க, நீ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட போறன்னு என் மூஞ்சி முன்னால சொன்னாங்க. எத்தனை அவமானங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். ஆனா அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு அங்க கல்யாண மேடையில உட்கார்ந்திருக்கிறேன். என்னுடைய கணவர் என்னை தொட்டு தாலி கட்டின அந்த நிமிஷத்துல எல்லா கஷ்டங்களும் பறந்து பட்டாம்பூச்சி 1000 என் மனசுக்குள்ள பறந்ததுன்னா அது திருமண வாழ்க்கையில மட்டும் தாங்க நடக்கும். பழகின வீட்டுக்கு போனா கூட மருமகளா போறப்போ ஒரு பதட்டம் இருக்கும். எனக்கும் அந்த பதட்டம் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் எங்க மாமியார் முன்னால வந்து நின்று, நான் உனக்கு ஒரு gift தர போறேன். நாங்க என்ன gift தர போறாங்கன்னு பதட்டத்தோட பார்த்தா ஒரு கீ செயின். அது என்ன கீ செயின் தெரியுமா? என்னுடைய கணவர் என்னை காதலிக்கும் போது கொடுத்த முதல் பரிசு. பிரச்சனை வர்றப்ப திருப்பி வாங்கிட்டாங்க. அத 10 வருஷமா பாதுகாத்து தன் மருமகள் கையில அவங்க கொடுக்கும் போது எனக்கு கிடைச்சதே ஒரு சந்தோஷம். தன்னுடைய மகனின் காதலியாக இருக்கும் போது எனது காதலை அங்கீகரிக்காத என்னோட மாமியார் தனது மகனின் மனைவியாக வரும்போது ஒரு அங்கீகாரம் என் காதலுக்கு கிடைச்சதுன்னா அது திருமண வாழ்க்கையில மட்டும் தாங்க முடியும். பிரசவங்கிறது ஒவ்வொரு பெண்ணுக்கும் மறு ஜென்மம். அதை நானும் அனுபவிச்சேங்க.
நான் கருத்தரிச்ச ஃபர்ஸ்ட் 5 மாசம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேலை தான், வாந்தி எடுக்கிறது. ஆனா வேலைக்கு ராப்பகலா பார்க்காம எனக்கு கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், வெள்ளரிக்காய் ஜூஸ், மோர், இளநீன்னு தந்து என்ன ஆரோக்கியமா பாத்துக்கிட்டது யாரு தெரியுங்களா? என்னுடைய கணவருங்க. இந்த திருமண வாழ்க்கை தான் எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்துச்சு. வளகாப்புக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம், திடீர்னு எனக்கு மூச்சு திணறல், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. பிபி பாத்தீங்கன்னா 200, ஹார்ட் ரேட் 50க்கும் கீழே குறைஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் பண்ணலன்னா 2 உயிரையும் காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் கையை விரிச்சிட்டாங்க. அந்த நிமிஷத்துல என்ன ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ண போறாங்க. என் ஹஸ்பண்ட் வெளியே நின்று கண் கலங்க என்ன பார்த்தாரு பாத்தீங்களா? அந்த கண்ணீருக்காக நான் வேண்டிக்கிட்டேன், கடவுளை இதுக்காகவாது என்ன உயிரோட கொண்டு வான்னு. அந்த கடவுள் நிறைவேற்றி என்னையும் என் குழந்தையும் முழுசா வெளியே கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நானும் என் குழந்தையும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கேன்னா 2 விஷயம் சொல்லுவேங்க. ஒன்னு மேல இருக்கிற கடவுள், இன்னொன்னு கூட இருக்கிற கடவுள். இதனால தான் சொல்றாங்க அப்பா அம்மாவை பெத்தவங்கன்னு சொல்லுவாங்க, அண்ணன் தங்கச்சிய கூட பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க, கணவன் மனைவியை மட்டும்தான் வாழ்க்கை துணைன்னு சொல்றாங்க. எந்த ஒரு ஆணும் தனக்கு அழகான மனைவி வேண்டும் என்று விரும்புவதே இல்லை. மனைவி என்ற சொல்லை அழகாக்கும் பெண்ணையே மனைவியாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறான். மாப்பிள்ளையை விட பொண்ணு அதிகமா படிச்சிருந்தா பத்திரிக்கையில கூட பேரை போடுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா என்னுடைய மாமியார் என் மருமக PhD பண்றாங்கறத பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்படி ஒரு மாமியார் கிடைக்கும் போது என்னோட திருமண வாழ்க்கை கண்டிப்பா சந்தோஷங்க. ஐடிஐயே படிச்சிருந்தாலும் என்ன PhD ஆக்கி பார்க்கணும்னு அயராம உழைக்கிறாங்களே என் ஹஸ்பண்ட். அவர் இருக்கிறப்போ எத்தனை வருஷம்னாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க. அவருடைய இனிமையிலும் கனிவிலும் என்னுடைய வாழ்க்கை தேனிலவு போல இனிக்கின்ற வாழ்க்கை தான் சொல்லி திருமண வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044222255234.